ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் வாய்ஸில் மியூசிக் கேட்குது. எங்கள் ஊரில் ஏதோ மைக் செட் போட்டு ஏதோ பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பாரில் போய் எல்லாருமே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, மிஸ்ஸா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு சுத்தமாக வருத்தம் இல்லை, என்னை நினச்சா நீங்களாம் கவலைப்படுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை நினச்சி கவலைப்பட யாருமே இல்லைன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ மிஸ்ஸாக ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து இவங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீரெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம சீனியரோடது தான். அப்படியே நம்ம ஹீரோயின் துள்ளி குதிச்சு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா. என் லைஃப்பில் எனக்கு மிகப்பெரிய விடுதலை கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ரைனாவை தான் காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட புருஷன்கார வந்தோடனே அவங்க அம்மா ஒரு பீஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்காக தான்ப்பா வாங்கினேன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இது ரைனா தான் வாங்கியிருப்பா. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நடந்திருக்கும். இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, வயிறு வெறிய தெரிஞ்சால் எல்லாருக்கும் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, கல்யாணம் இப்போ வேண்டான்ற மாதிரி இவ ரைனா சொல்கிறா. கல்யாணம் ஆனால் அதே மண்டபத்தில் வந்து என் பையனுக்கு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரைனா சொல்கிறா, என் கல்யாணம் வந்து ஒரு பீச் கரையோரமாக நடக்கணும், நைட்டில் நடக்கணும், அப்படியே பார்ட்டியோடு நடக்கணும், எனக்கு அப்படி பண்ணும் தான் அத்தை ஆசை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த அம்மாவுக்கு செம்மக்கும் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது, அது ட்ரெடிஷ்னல் படி தான் நடக்கணும், எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது புக் பண்ணிட்டீங்களான்னு இவர் ரொம்ப ஷாக் ஆறா. அப்படியே வந்து ஏதாவது சொல்லி தோடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் புருஷன்காரன்ட்ட கண்ணை காமிக்க அவன் தோ வந்துருன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமாடின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வெளியே உட்காந்து பயங்கரமாக அழுக. அது போக கடன்காரங்களும் இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி டைரியில் எழுதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு, என்ன நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்கு, உன் பேச்சை பார்த்தாலே என்னன்னு தெரியல, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லையே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலேன்னு போய் சொல்கிறா. அதுக்கப்புறம் அம்மா நான் குடிச்சிருக்கேன், இன்றைக்கி நீ வராதனால நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ வந்திருந்தா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. காலையில் ஆனோடனே அவங்க ஒரு காஃபி ஷாப்பில் போய் வழக்கம் போல் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், அடுத்து நீ என்ன செய்கிறதாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், வாழ்க்கையில் நான் என்னென்ன ஆசைப்பட்டனோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே புருஷன்கார வந்து அந்த கீழாக்கெலாம் போட்டுட்ருக்கான் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் அவனுக்கு வந்து அது வேலையே செய்யலை. இங்கே வந்து நம்மளோட ஜேவை வந்து பார்க்குறான் ஃபேஸ்புக்கில், நம்ம ஹீரோயின் லைக் பண்ணியிருக்கான் அந்த ஃபோட்டோக்கு. இன்றைக்கி ஒரு புது ஷாப் ஓப்பன் பண்ணுறான், அதனால நம்ம ஹீரோயின் போவான்னு நினச்சி இவன் கிளம்பிட்டு இருக்கான். இங்கே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து இவனுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறப்போ ஹீரோ ஜேவை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, என்ன ஹீரோயின் மேலே உனக்கு எதுவும் விருப்பம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஸ்கூல்லேருந்தே எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் என்னைக்கு சொல்கிறதுக்கான தைரியம் எனக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்லிட்டு இருக்கான். உனக்கு அவன் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜே கேட்க, இங்கே ஹீரோக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆகிடுது. இருந்தாலுமே நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு அவளை பார்த்துக்க வேண்டிய கடமை மட்டும் இருக்குது, அவளை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறான். இங்கே 2 பேரும் வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இதை மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், என் கூட வரீங்களா டைம் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே புருஷன்காரன் வந்து நம்ம ஹீரோயினை தேடி வந்துடுறான். அவங்க 2 பேர் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்கிறதுனால பார்க்கவே முடியல. அதனால் அடிச்சு பிடிச்சி ஓடி வரான் 2 பேரையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அவங்க ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க. இங்கே இவங்க படித்த காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியே அவங்க ஒவ்வொரு இடமா போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கே இது வரைக்கும் போனாங்களோ எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கப்போ லாஸ்ட்டாக அந்த லேக்கில் போய் உட்காடுறாங்க. இங்கே தான் நான் ஒரு டாட்டாய்ஸ் வளர்த்தேன், உனக்கு தெரியுமா, அது கூட நான் ரொம்ப அன்பாக இருப்பேன். ஒரு நாள் அந்த டாட்டாய்ஸ் காணாமல் போயிடுச்சு, நான் செகதிலெலாம் போய் தேடினேன். அப்போ ஒருத்தர் தெய்வம் மாதிரி வந்து நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நானும் இறந்து போயிடலாம்னு நினச்சேன். எனக்கு இருந்த ஒரே ஹோப் அந்த டாட்டாய்ஸ் இன்னும் உயிரோடு இருக்குது, அதனால் நானும் உயிரோடு இருக்கலாம்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ அப்பயும் ஹாப்பியாக இருப்ப, எனக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி வரணும், அழகாக ஒரு காரில் உட்காந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு வெயிலும் மழையும்
கலந்து வரதை நான் பார்த்து உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு மழை வடிக்குது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து ஹீரோயினோட மாமியாரும் நம்ம ரைனாவும் போயிட்டுருக்காங்க வெட்டிங்க்கு ட்ரெஸ் வாங்க. அந்த அம்மா என்னமோ நான் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும், ஏன்னா நீ அரைகுறையாலாம் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா எங்கள் குடும்பம் மானம் போயிடும் அப்படின்னு வந்து ட்ரெஸ்ஸை கூட நம்ம ரைனாவை செலக்ட் பண்ண விடாமல் அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அவளுக்கு ஒரு டிராஃபிக்கில் கிராஸ் பண்ணுறா. அவளுக்கு கொஞ்சம் பழைய நினைவுகள் வருது. அவள் சின்ன பிள்ளையில அம்மா அம்மான்னு அழுதுட்டு போகிற மாதிரி நினச்சி பார்க்குறா. அதுக்கப்புறம் அங்கே மழையும் வருது. இப்போ வந்து அத்தை ரொம்ப பாசமாக அம்மா மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே ரைனா வீட்டுக்கு போயிட்டு யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணுறா. இந்த மண்டபம் ரொம்ப சின்னது. எதுக்கு உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால், நீ எதா இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட பேசிக்கோ, இல்லைன்னா சொல்லு, எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இங்கே ரைனாக்கு பயங்கர கோவம் வருது. என்னடி கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லி சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ கத்த. நீ எப்படியோ கத்திட்டு போ, இல்லை கல்யாணத்தை நிப்பாட்டி, எனக்கு தேவையில்லை, குழந்தைக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போக, இவன் மறு நிமிஷமே போய் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பாவமாக நிற்கிறா. அதனால ஹீரோயின் வந்து தொலைவில்லக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, இல்லை நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு ஓ மேலே மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஏன் மேலே சுத்தமாக ஃபீலிங்ஸே இல்லை, அவன் வந்து என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், அதனால கல்யாணத்தை நிப்பாட்டிடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோயினுக்கு பதறி போகுது. எதுக்கு அப்படி சொல்கிற, அப்படிலாம் சொல்லக்கூடாது, வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, நீ கண்டிப்பாக அவனை தான் கல்யாணம் பண்ணணும், உனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லு, நான் செய்கிறேன், என்னதான் இருந்தாலும் அவனை லவ் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் வந்து இப்போ உனக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, தயங்காமல் கேளுன்னு சொல்கிறப்போ, கல்யாணத்துக்கு யாருமே வரமாட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் எல்லாரையும் வர சொல்கிறேன், அதுக்காக நீ கல்யாணத்தில் நிப்பாட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இவ சரியான சூழ்ச்சிக்காரியாக இருப்பா போல இருக்குது. கல்யாணத்தை நிப்பாட்ட இன்டென்ஷன்லாம் இல்லை, இருந்தாலுமே ஹீரோயினை இந்த மாதிரி வேலை வாங்கணுன்றதுக்காகவே சொல்கிறதுக்காக இப்போ வந்திருக்கா. சீனியர் வந்து அவங்க பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த காலேஜ் பொண்ணு ஒரு பியர் கொடுத்து வச்சு இல்லையா, அந்த பொண்ணோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு. இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. அம்மா பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை தான் இப்போ காட்டுறாங்க. அவன் புருஷன்கார மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். இவளும் போன போய் உட்காந்துட்டு இருக்கா. என்ன சொல்லு அப்படின்னு சொன்னால், லாஸ்ட்டாக உன்னை ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வர சொன்னேன். ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறப்போ இதே மனநிலைமையில் இருந்தனோ அதே மாதிரி உன் மேலே ஃபுல் லவ்வில் தான் நான் இப்பயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, நீ ஒன்றும் ஒரு காதலும் பண்ணல, ஒரு மண்ணாக்கட்டியும் பண்ணலை, நீ வச்சிருக்க 20 மில்லியன் கடன் அடைக்கிறதுக்கு என்ன ஒரு காகிதமாக நீ வந்து யூஸ் பண்ணிக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ கடன் பட்டதை நான் எதுக்கிட்ட அடைக்கணும், போன தடவையும் இதே தப்பு தான் நடந்துச்சு, இந்த தடவையும் இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கும் சுசுக்கிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அது என்னோட பர்சனல், நான் உன்னோட எக்ஸ், அதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, நீ முதல்ல பண்ண துரோகத்தை நீ முதல்ல யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்கமாக திட்டி விட்டுட்டு போயிடுறா. இன்னைக்கு தான் நம்ம ரைனாக்கு கல்யாணம். எல்லாரும் ஹீரோயின்காக வெயிட் பண்ணா. ஹீரோயின் தேவதை மாதிரி வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொன்னதுனால தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்காக, அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை அமையுது இல்லையா, அதுக்கு எல்லாரும் மனசார வாழ்த்தணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கா. அவங்களாம் ஒரு மாதிரி சிங்கிச்சான் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு இதுவே போதும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக தான் போகிற மாதிரி இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஹீரோயினுக்கு பழைய நினப்பெல்லாம் வந்து போகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், சரி வா 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கை கோர்த்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். 2 பேரும் கை கோர்த்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே வந்து மணப்பெண் வாரா. எப்படி ஹீரோயின் வந்தாலோ அதே மாதிரி நம்ம ரைனா ரொம்ப சந்தோஷமாக அவங்க மாமனார் கையை பிடிச்சிட்டு வாரா. அப்படியே அவங்க 2 பேரும் நிற்க வச்சுட்டு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேரும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஏன்டா கல்யாணத்துக்கு வந்தோன்ற மாதிரி ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தசையில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் மாற்றிட்டு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணது தான் ஞாபகம் வருது. கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி, ஆயிரம் தான் இருந்தாலும் வாழ்ந்த வாழ்க்கை இல்லையா, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி அழுகிறப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா. அப்போ ஹீரோ தான் கையை பிடிச்சி கொஞ்சம் கூல் ஆக்குறான். நான் அவங்க கூட இருக்கேன், டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில் இருக்க விதியெல்லாம் கொஞ்சம் மாறுற மாதிரி காட்டுறாங்க. இனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹீரோயினை சில வார்த்தைகள் பேசுறதுக்காக மேடைக்கு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு, இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவளை பார்க்க இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா பேசிட்டு, இங்கே டக்குன்னு நம்ம ஹீரோயின் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறா. பட் அது மைக் ஆஃப் பண்ணிட்டு சொன்னதுனால நம்ம ரைனாவுக்கு புரிய
புரியல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள போட்டு கொடையுது. அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ஹாலை விட்டு வெளியே போயிடுறாங்க. ரொம்ப சோகமாக போகிறப்போ ஹீரோ வந்து கோட்டை போத்தி விட்டுட்டு, எதுக்கு நீ இவ்வளோ பனியில் இப்படி போயிட்டுருக்க, கோட்டை போத்திட்டு போயில சளி பிடிச்சிட போகுது, சரி வா ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு சூடாக ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து டேபிள் புக் ஆகிடுச்சு கிறிஸ்மஸ்னால. அதனால வேறு வழி இல்லை, என் வீட்டுக்கே போவோம், பக்கத்தில் தான் இருக்கு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீட்டில் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காரு, உனக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு போகிறப்போ அங்கே வந்து அந்த ஆமை இருக்குது. ஹீரோயின் அந்த ஆமையை பார்த்துட்டு ஒரு வேளை இதுதான் டாமியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சேச்சா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வாய் விட்டு சத்தமாக சொல்ல ஹீரோ வந்து நீ சொல்கிற டாமி அதே தான், நீ வளர்த்த அதே ஆமை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பட்டுன்னு போட்டு உடச்சிட்றான். இங்கே ஹீரோயினுக்கு செம்ம எமோஷ்னலாக போகுது. எப்படி நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச, இது முன்னாடியே சொல்ல வேண்டாமா, அது எவ்வளோ டச்சிங்கான விஷயம் தெரியுமா, எனக்கு எவ்வளவோ சொன்னேன், இதையே என்கிட்ட சொல்லன்னு சொல்லிட்டு இவ அழுக. அப்படியே நம்ம ஹீரோ கர்ச்சீஃபெல்லாம் கொடுக்குறான். இங்கே வா அழுகாத, உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை காட்ட ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இது ஃபுல்லாக நீங்கள் தான் ரெடி பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை இந்த ஓனர் தான் ரெடி பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அப்போ டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்து விழுகுது. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரியாக பார்க்க நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இங்கே ரைனாக்கு ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூட அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு புருஷக்காரன் சொல்கிறான் அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வையே அப்படின்னு சொல்கிறப்போ இந்த வேலையெல்லாம் மிஸ்ஸாக நல்லா செய்வா, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. வேண்டாம் இதோட அவள் டச்சை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே டயல் பண்ணால் அவள் நம்பருக்கு காலே போகலை. பார்த்தா வீசாட்லேருந்து அக்கௌண்ட்டெல்லாம் டெலீட் ஆகிருக்கு. அவ்வளோதான், இவளுக்கு சைக்கோ முத்தி போச்சு. அதோட நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் பார்க்குறா, அங்கே வீடே எம்டியாக இருக்குது. அது என்னடா பண்ணுறது, ஹீரோயின் எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு அவளுக்கு ஒரே டென்ஷன். அதுக்கப்புறம் ஸ்ரேயா கூட தானே ரீசெண்டாக அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கா. ஸ்ரேயா ஃபேஸ்புக்கில் பார்த்தா அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதே இடத்துக்கு இந்த பக்கி யாருக்கும் தெரியாமல் ஃபாலோ பண்ணி போய் பார்த்துட்ருக்கு. ஹீரோயினை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஒரு காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. கார்டை ஸ்கேன் பண்ண தான் உள்ளேயே போக முடியும். அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி டைட்டாக இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோயின் இருக்காங்க. அவங்க புது வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வீட்டில் தான் இன்றைக்கி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஒரு கறி எடுத்துகிட்டு வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். இதை வந்து மிஸ்ஸா வெளியே இருந்து பார்த்துட்ருக்கான். அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத. மிஸ்ஸாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இவன் பொம்பளை பொறுக்கி இவன் கூட சேராதன்னு சொல்லிட்டு இவளே இவன் கூட சேர்ந்துருக்காள், என்னவா விஷயமா இருக்குன்னு ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறா. தான் ஹஸ்பண்ட் கூட அவள் க்ளோஸாக வச்சது, அவளை ஜெலஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோயின் நான் தூக்கி போட்ட குப்பையை நீ எடுத்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ தான் நம்ம ரைனா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. அப்படின்னா இவள் பிளான் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை இப்படி மாற்றிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ரிங்கையே அவள் தூக்கி போட்டுடுறா. என் வாழ்க்கையை வீணாக்குன உனக்கு உன் வாழ்க்கையை வீணாக்காமல் விடமாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவள் ரொம்ப முறைச்சி பார்த்துக்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு யாரோ தன்னை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அங்கே ரைனாவை காணோம், போயிடுறா. இங்கே அப்படியே வந்து எல்லாரும் அந்த டின்னர்லாம் ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ காஃபி போடணும், காஃபி தூள் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அப்போ ஒரு பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஒரு சாக்லேட் கொடுத்து ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பார் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கிட்டையும் அதே சாக்லேட்டில் வேறு டிசைன் இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் ஒரே ஷாக்கு, இவனும் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பானான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ரைனா வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நான் வந்து வேலைக்கு போகிறேன், உன் பொண்ணை யார் பார்த்துக்கிறது, நான் போகிற நேரம் உன் பொண்ணை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசி விட்டுட்டு போகிறாங்க. அப்படியே வந்து அவங்க அம்மா வேலைக்கு போகிற டைம் ரைனா வந்து அவங்க அப்பா கூட இருக்கா. அப்போ ஸ்டெப் மாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாங்க. அவங்க கையில் ஒரு கயர் இருக்குது. இதை பார்த்துட்டு ரைனா இந்த கயிறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ இது எப்படி செய்யணுன்றதை நான் உனக்கு கற்றுத்தரேம்மா அப்படின்னு சொல்கிறப்போ இவ அவங்கள அம்மான்னு சொல்கிறா. அப்போ வந்து டக்குன்னு உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி எதிரிகிட்ட பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு என்ன கொழுப்பு அதிகமாக போச்சான்னு அவகிட்ட பாசமாகவே பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஹார்ஷாக பேசி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. இவ ஸ்கூலில் வந்து மதர்ஸ் டேக்கு வந்து ஒரு பொக்கே பண்ணியிருப்பா. அதை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்தா அவங்க அன்பாக பார்க்காம இதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் அனுபவிக்கிறது, நான்லாம் அனுபவிக்கக்கூடாது, இதை தூக்கி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு குப்படப்பாலை போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ரைனா சின்ன பிள்ளையில டிவி பார்த்து சிரிக்கிறப்ப கூட அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த பிள்ளைய அப்படி திட்டுவாங்க. இப்போ ரைனா ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா ஒரு மொட்டை மாடி ஓரத்தில் உட்காந்துட்டு நான் சாக போகிறேன், நான் செத்ததுக்கப்புறம் உங்கள் அப்பன்ட்டே போய் நீ இரு, உங்களெல்லாம் பார்த்தாலே காண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குதிச்சு செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஃபினரல்லாம் நடந்து முடியுது. அப்போ அப்பா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நான் வந்து வெளியூர் போகிறேன் உங்கள் ஸ்டெப்பாமோட, நீ வந்து உங்கள் அம்மா வீட்டு ஆட்கள் வருவாங்க, அவங்க உன்னை எடுத்து வளர்ப்பாங்க, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர்
அசால்ட்டாக போகிறாரு ரைனாவை விட்டுட்டு. அந்த ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரைனா ஒரு கயிறு கட்டிருப்பா இல்லையா, அதை போய் கையில் கொடுத்துட்டு இந்தாம்மா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 கயிறு கொடுக்குறாங்க. அப்படி இந்த கயிறை வச்சுட்டு இருந்தவன் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ரோட்டில் நின்று சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ அழுகாத, இனிமேல் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ரைனா சொல்லியிருப்பா. இப்போ ரைனா வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கா கோவத்தில். இப்போ 2016 வந்துடுது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன்ரைஸே வந்து நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், உனக்கு போய் நான் நியூ இயர் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்கிறா, சின்ன பிள்ளை மாதிரி காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணுறான். எதுக்குன்னு தான் தெரியல. நம்ம ஹீரோயினும் செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ சொல்கிறான், உனக்கு வந்து நான் இந்த நியூ இயர்க்கு ரொமான்டிக்காக கிஃப்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்போ, நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவன் எல்லாமே பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணியிருப்பான். சாக்லேட் பொம்மையும் அவங்ககிட்ட இருந்திருக்கும். நான் டேரெக்டாக அவங்கள்ட்ட 1000 தடவை கேட்டுட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்கள் அப்பாவை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோ ஷாக் ஆகிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையில அவங்க அப்பா கூட போயிருப்பா இல்லையா, காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பேக்கரிக்கு. அந்த பேக்கரி இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க அந்த பாட்டி அம்மா. அந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு வயசாகிடுச்சு முடியலன்னு சொல்லிட்டு. அதனால என் ஹீரோ கிட்ட கேட்க வந்த அந்த டாப்பிக்கை வந்து அப்படியே மறந்துடுறா. இப்போ வந்து நம்ம ரைனா அப்பார்ட்மெண்ட் வாங்கின இடத்துக்கு போகிறா. அவங்க அப்பார்ட்மெண்ட் நம்பரை சொன்னோடனே, மிஸா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டால், ஆமான்னு இவ சொல்கிறா. எனக்கு தெரியும், இங்கே டவுன் பேமெண்ட் நீங்கள் தானே கட்டினீங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் தானே உங்கள் ஹஸ்பண்டோட கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னு இவர் எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்க அப்படியே மிஸான்ற மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. இங்கே வந்து 3 ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஸ்ரேயா கேட்குறா, எதுக்கு சீனியர் நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், என் ஹஸ்பண்ட் வந்து அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணோட அஃபேரில் இருந்தார், அதை நான் கண்ணால் பார்த்துட்டேன், இன்றைக்கி வந்து நான் கையும் கழுவுமா உங்களை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நானும் வந்து வரவங்க கூட, நீங்கள் தனியாக இதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம சீனியர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாவும் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த சீனியர் வீட்டுக்கு 3 பேரும் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி நம்ம ரைனா ஒரு ரெட் கலர் ஷூ போட்டிருப்பா இல்லையா, அதே மாதிரி இந்த வீட்லேயும் ஒரு ரெட் கலர் ஷூ கிடக்கு. அப்படியே அவங்க உள்ளே போகிறப்போ ஹீரோயினுக்கு அவள் வந்து பாஸ்டில் போனது எல்லாமே ஞாபகம் வருது. இங்கே உள்ளே போய் பார்த்தா ரைனா அவங்க ஹஸ்பண்டும் எப்படி இருந்திருப்பாங்களோ அதே பொசிஷனில் தான் அவங்களும் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சீனியர்கிட்ட, நான் உயிரோடு இருக்கிறப்ப எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா திட்ட, இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு நடந்தது அப்படியே வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த காலேஜ் பொண்ணு சொல்லுது, நீ வேலைன்னு பிஸியாக இருந்துட்ட, அதனால உங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ, இதே தான் நம்ம ரைனாவும் சொல்லியிருப்பா. அவங்க அப்பா அம்மாட்ட நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீனியர் போகிறப்போ அவங்க புருஷன்காரன் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியரை பிடிச்சி பயங்கரமாக தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இதுதான் நடந்திருக்கும். தள்ளுறப்ப தள்ளி விட்டுருப்பாங்க கீழே. இப்போ நம்ம ஹீரோயின் திரும்ப இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விட்டுறா. அப்போ நம்ம சீனியருக்கு பயங்கரமாக வயிற்று வலி ஏற்படுது. அந்த வலி தாங்க முடியாமல் படிக்கட்டுலேருந்து உருண்டை கீழே விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இங்கே ஹீரோயினும் ஸ்ரேயாவும் போய் பார்க்க போகிறாங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது, கை உடஞ்சிருச்சு, லைட்டாக மண்டை உடஞ்சிருச்சு, அவ்வளோதான், வாழ்க்கை ஃபுல்லாக ரணகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் வயிற்றில் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க, வேணா வாங்கலை இங்கே தங்குங்க, ஃபுல் செக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இது ஸ்ட்ரெஸ்னால் வர வலி அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் வயிறு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணப்போ டாக்டர் இது மாதிரி தான் ஃபுல்லாக தங்குமா, ஃபுல் பாடி செக்அப் பண்ணும், ஏதாவது சீரியஸாக ஆகிட போகுதுன்னு சொன்னால், இல்லை ஸ்ட்ரெஸ்னால் வலி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா. இப்போ நம்ம சீனியரும் இதை தான் ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே வந்து புருஷன்காரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கடன்காரவங்கெல்லாம் வீட்டை சுற்றி இருக்காங்க, அம்மா வீட்டை சுற்றி. இவன் தெரிஞ்சுக்கிட்டு ஓடியே போயிடுறான். இங்கே நம்ம ரைனா என்ன பண்ணுறான்னா, நல்லா வந்து காரசாரமாக ஃபுட்டெல்லாம் ஆக்கிட்டு இருக்கா. புருஷன் வந்தோடனே உங்களுக்கு பசிக்கும் இல்லையா, சாப்பாடு கொண்டு வரேன், அப்பார்ட்மெண்ட்காரவங்களை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, டவுன் பேமெண்ட் வந்து மிஸ்ஸாக தான் கெட்டினான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தான் மிஸ்ஸாக நினச்சி அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. எனக்கு பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் மேலே கோவம் இல்லை, நீங்கள் என்கிட்ட நேர்மையாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடிக்க, ஆமாம் நான் கொஞ்சம் கடன் ஆகிட்டேன், எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, அதனால் மிஸ்ஸாக தான் வந்து டவுன் பேமெண்ட் கெட்டினான்னு சொல்கிறப்போ, எவ்வளோ கடன் இருக்குது உங்கள்கிட்டன்னு சொல்லி கேட்டால், என்கிட்ட ஒரு 20 மில்லியன் கடன் இருக்குது, நான் எல்லாத்தையும் அடமான வச்சுட்டேன், பேங்க்லேயே கடன் வாங்கிட்டேன், மீட்டர் வட்டிக்கும் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் அம்மா வீட்டில் கடனெல்லாம் அடிச்சது
முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஃப்யூச்சர் நம்ம குழந்தைக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இது எதுவுமே மிஸ்ஸா என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ பெரிய பணக்காரன், உனக்கு கோடிக்கணக்கில் காசு வரப்போகுதுன்னு தானே என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அதில் பார்த்தா நிறையா வந்து காஞ்ச மிளகாவை போட்டு வச்சுருக்கா ஸ்பைஸை. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறப்போ, குழந்தைக்கே கெட்டது அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு பீர் குடிக்க போகிறா. நீ எதுக்கடி பீர் குடிக்கிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, ஓவராக சீனை போடாத அப்படின்னு சொல்லிட்டு இவ அசால்ட்டாக பேச, அப்புறம் எதுக்கடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் ஒன்றும் உன்னை மோசம் பண்ணலை, உன் மிஸ்ஸாக இருக்காளே அவள் தான் பிளான் பண்ணி நம்ம 2 பேரையும் கோர்த்து வச்சுட்டா, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம ஏதோ ஒரு கோர்வையில் போயிட்டு இருந்தோம், பிளான் பண்ணி அவள் ஒரு புது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அவள் நம்பரை மாற்றிட்டா, அவள் வீட்டை மாற்றிட்டா, அவள் வந்து சுஜிக்கியை லவ் பண்ணுறா, சுஜிக்கி வீடு பக்கத்துலேயே குடியேறிட்டான்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். நீ நம்பாட்டா போ, அதுதான் உண்மை, நீ அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு இவ வந்து விஷத்தை கலந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பண்ணதெல்லாம் தப்பான்னு தெரியலையா, மிஸ்ஸா பண்ணது மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு இந்த வீணா போனவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து அவனுக்கு மிஸ்ஸா மேலே ரொம்பவே கோவம் ஏற்படுது. இருந்தாலுமே மிஸ்ஸா அப்படி பண்ண மாட்டான்னு சொல்கிறப்ப இவளுக்கு கோவம் வந்து தண்ணியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றிட்டு, இப்பயாவது கண் முழிச்சு பாடுறா, நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாடுறா, அவள் எதுக்குடா விலகி போகணும், அதுவும் எதுக்கு அவள் சுசுக்கி வீட்டு பக்கத்தில் போகணும், அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லி திட்டினதுக்கப்புறம் இங்கே இவனுக்கு மிஸ்ஸா மேலே செம்ம காண்டாகுது. ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க பேசினது எல்லாத்தையுமே அவங்க அம்மாக்காரவங்க வேற கேட்டுட்டாங்க. எப்பத்துலேருந்து இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் குழந்தை இல்லைன்னு சொன்னீங்களா, அப்போவே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பொத்துன்னு விழுக, இந்த பிள்ளை அந்த சைக்கோ பார்த்து மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு கக்கபுக்கான்னு சொல்லிட்டு மாமியார் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இப்படியே மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. இப்போ வந்து நம்ம சீனியரை ஃபுல் பாடி செக்கப் எடுக்க சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோயின். இப்போ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, என் கூட தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கூட்டிகிட்டு போயிட்டு, எனக்கு கேன்சர் இருக்குது, நான் சீக்கிரமாக இறந்தாலும் இறந்துடுவேன், ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல, அந்த வேலையை விட்டு போகிறேன், இந்த வேலையை நீ நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, நம்மளோட விதி அவங்கள வந்து தாக்கிடுச்சே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஃபுல் பாடி ரிசல்ட் வந்திருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது விதி தலைகீழ மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே சீனியர் போகிறப்போ அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, 35 வயசுல இந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்குது, இப்படி ஒரு விதி யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ ஹீரோ கேட்குறான், என்ன ஆச்சு எனக்கு விவரமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. மிஸ்ஸா என்ன பண்ணுறான்னா, அந்த பைத்தியக்கார மேனேஜர் இருப்பான் இல்லையா, அவனை போய் பார்த்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் போட்டு, என்ன உங்கள் கேபினில் என்ன லைட் எரியுது, நீங்கள் வேலையை முடிக்கலையா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, உங்களுக்கு டைம் இருக்கான்னு சொல்லி கேட்டால், வீட்டில் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு புருஷன்கார வந்துட்டு, என்னம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டை மாற்றிட்டேன், நம்பரை மாற்றிட்டேன், எல்லாத்தையும் மாற்றிட்டியே, கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படி சடனாக போயிட்டேன், ரைனா வந்து உங்ககிட்ட இந்த இந்த கல்யாண பூங்கொத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, வாயேன் ஒரு இடத்துக்கு போயிட்டு தனியாக உங்ககிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது, பேசலாம், ஒரு பெண்ணுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், அது எதையும் நான் பூர்த்தி பண்ணலை, அது என்னோட தப்பு தான், நான் உன்னை ஒரு புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்றேன். இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயந்து போயிடுது, குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. எதுக்கிட்டே ஓடுற, அதனால தான் எங்கள் அம்மா வந்து பக்கவாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும், நீ இதை மாதிரி பிளான் பண்ணி என்கிட்ட மிஸ்ஸாவோட மாட்டி விட்டா தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். ஏன்னா ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, கேட்டிருக்கோம். அங்கே வந்து பார்த்தா பூங்கொத்து தான் கிடக்கு. இங்கே சொல்லிடி, எதுக்கடி என்னை குப்பன்னு சொன்னேன், எதுக்கடி என்னை வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்தை நெரிச்சு கிட்டத்தட்ட அவள் சாகிற நிலைமைக்கே போயிட்டா. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை டைட்டாக நெரிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து டக்குன்னு இந்த பைத்தியக்காரனை வந்து தள்ளி விட்டுறான். மிஸ்ஸாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ கழுத்தை நெரிச்சு, எல்லாமே நீ வந்ததுனால தாண்டா மாறி போச்சு, அவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், இப்போ அவளை கல்யாணம் பண்ணாமல் என் வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு, இவ்வளோ கடன்காரனாக ஆனது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே மிஸ்ஸா வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. மிஸ்ஸா, நீ என்னை ஏமாற்றி எனக்கு பண்ண துரோகத்துக்கு என் கையால் தாண்டி உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி புருஷன்காரன் சொல்லிட்டு போக, இப்போ ஹீரோ அவனோட சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இங்கே செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோ கையில் அடிபட்டிருக்கு, மருந்தெல்லாம் போட்டுட்டு, என்னால் தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனையே ஆகுது, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீனியருக்கும் என்னால் தான் வந்து கேன்சர் வந்துருச்சு, உண்மையை உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் பைத்தியம்னு நினச்சா கூட பரவாயில்ல, நான் வந்து 2025 இறந்து போயிட்டேன், என் ஹஸ்பண்டும் இந்த ரைனாவும் சேர்ந்து என்னை கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து டைம் ட்ராவல் பண்ணி நான் இங்கே வந்தேன், இந்த செகண்ட் லைஃப்லேயாவது உங்கள் கூட சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் கடவுள் எனக்கு அது கூட கொடுத்து வைக்கல, எப்படியா இருந்தாலும் விதியை மாற்ற முடியாது, நான் அவன் கையில் தான் சாகணும்னு சொல்லிட்டு இருக்க போல இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான்
நான் வந்து கல்யாணம் பண்ணட்டா கூட எப்படி சாக தான் போகிறேன், அதுக்கு முன்னாடி எப்படியாவது சீனியரை காப்பாற்றிடணும் இந்த கேன்சர்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லி அழுக. ஹீரோ சொல்கிறான், இதுக்கு முன்னாடி உன் மேலே கொஞ்சம் நெஞ்ச ஃபீலிங்ஸாவது எனக்கு இருந்துச்சு, இப்போ சுத்தமாக ஃபீலிங்ஸ் இல்லை, இனிமேல் பர்சனலாக நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம், இனிமேல் உன் வேலையை பாரு, நீ எங்கேயும் போக வேணாம், போய் ஒரு ஆளை தேட போகிறேன், அதனால நீ இங்கே இரு, எங்கேயும் போக வேணாம், என் தங்கச்சி உன்னை பத்திரமா பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் விருப்பம் இல்லை இவ மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படி இவன் மாற்றமானான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ எங்கேயோ ஏர்போர்ட் போகிற மாதிரி இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து வந்து ஃபைனல் எபிசோட் தான் வரும், மறக்காமல் பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க, ஹைப் கேட்டால் ஹைப் கொடுத்துடுங்க. என்ன ஆன்கோயிங் ட்ராமாக்காக காத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி